வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரச்சக்கரத்தை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணிட போகிறோம். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பொருத்தி வைக்க போகிறோம். அப்போ மூலம் சக்கரை வந்து சுத்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரை வந்து இங்கே வயர் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வந்து இது ஜென்ரேட் பண்ணுது, இந்த கிராக்கர் வந்து சுற்றுறனால வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து சுத்த தான் செய்யும். இந்த கிராக்கரை யூஸ் பண்ணி வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஜென்ரேட் ஆகுமா ஆகாதான்னு தெரில, நம்ம பண்ணி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இதை வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சுற்றிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து சுற்ற வைக்காது. ஸோ மோட்டரை சுற்ற வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன ஹோல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அமுக்கி வச்சாச்சு. இது சுத்தம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதுவுமே சேர்ந்து சுத்த தான் செய்யும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்களேன், இந்த மாதிரி சுத்த ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்சியில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்படி எம்சியில் அப்ளை பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மேலே வந்து எம்சியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எம்சியில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இதையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 இதையும் சம பங்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எம்சியில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இருமையும் சேர்த்தாப்புல நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம சுற்றி வந்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளூவும் அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தான் செய்ய போகிறோம். அதனால் அது எம்சியில் வந்து காயறதுக்குள்ளே வந்து நம்ம இதையே வந்து மேலே வந்து வச்சோம்னா ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் எம்சியில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு எம்சிலே வந்து அதை நல்லா பிடிச்சிக்கிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா எம்சிலே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எம்சியில் எடுத்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வச்சாலே போதுமானது தான், கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து எம்சியில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது மேலே வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து மேலே வைக்கிறது தாங்க. அப்படியே வந்து மேலே வந்து சேர்த்தாப்புல அமுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கிச்சன் பிடிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே, நம்ம அடுத்தடுத்து நம்ம சீக்கிரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து உன்னை வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரியே நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அவ்வளோதாங்க, அமுக்கி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், சுற்ற ஆரம்பிக்குது. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே வந்து கீழே வந்து இந்த இதை வந்து வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். நம்ம வயர் வந்து நம்ம நார்மல் வயர் தாங்க, கொஞ்சம் லென்த்து, ஏன்னா இது வெடிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்துக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இதில் பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வயர் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்கு வந்துடலாம். நம்ம இப்போ இந்த எண்டில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோங்க. இதை வந்து மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வோல்டேஜுக்கு எடுத்து மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 20 வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து சேர்த்தாப்பில் வந்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து இதை வந்து நம்ம வந்து பொறுத்து வைக்கிற வேலை மட்டும்தான். மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 0 இது இருக்குது. இது கூட வச்சுக்கலாம். லைட் எரியுது. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம செட் பண்ண போகிறோம். எந்த லெவலுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இது எந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை செங்கலில் தான் வச்சு செட் பண்ண போகிறோம். கரெக்டாக செங்கலில் வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் செங்கலில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், செங்கலில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வயரை வந்து கொஞ்சம் லென்த்து வந்து நம்ம இழுத்துக்கலாங்க. ஸோ அதுக்காக தான் வயர் லென்த்து வந்து நான் கொடுத்தேன். இப்போ வந்து வயர் லென்த்து வந்து நல்லா இழுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயர் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக வயர் லென்த்து நல்லா இழுத்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகிறத தனியாக வந்து நான் காட்டிக்கிறேன். ஸோ அதுக்காகவும் தனியாக வந்து வச்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த செட்டப் தாங்க, இப்போ இந்த மாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நம்ம வந்து பொருத்தி வைக்கலாம். அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன். அப்படியே அட் அ டைமில் வந்து அது வர மூலம் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதையும் வந்து நம்மளுக்கு காட்டும். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து பொருத்தி வைக்க போகிறோம். பொருத்தி வச்சுக்கிறேன். பொருத்தி வச்சுட்டேன்.
சுத்தலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது சுத்தாமையே போயிடுச்சு, பாதியிலே நின்றுச்சு. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது சக்கரை வந்து வச்சுக்கலாம். இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். செம்மதாக இருக்குது, சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க, எடுத்து விட்டாச்சு. அடுத்த ஒரு இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இதை சுத்த மாட்டேங்குது, எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சக்கரை வந்து சரியாக சுற்றலை, அதனால் ரெண்டாவது சக்கரத்தை வந்து நம்ம வந்து பொருத்தி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து இது நல்லா சுற்றுதான்னு பார்க்கலாம். சரி ஓகே, பொருத்தி வச்சுக்கிறேன். இப்போ பொருத்தி வச்சாச்சு. ரெண்டாவது சக்கரமும் புதுசாக போயிடுச்சு. சரி ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றலை, அந்த இதை சுற்ற வைக்கிறதுக்குரிய பவர் வந்து இதுக்கு இல்லை. ஸோ அதனால் இதை எல்லா சக்கரத்தையும் கீழே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸ்னு ஒன்று, இதுவுமே வந்து சக்கரம் தான். இது கொஞ்சம் ஹெவியாக சுற்றுற சக்கரம். இதை வந்து வச்சு பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 வீல்ஸ் வந்து இதை வந்து வச்சுருக்கோம். இதை வந்து பொறுத்து வைக்கலாம். இது எந்த லெவலுக்கு வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுற்றினாலே போதும் நம்மளுக்கு. வச்சுட்டேன். இதுவுமே சுத்த வைக்க முடியல, அதனால பார்த்துருப்பீங்க. இதையுமே அதனால் சுத்த வைக்க முடியல. சரி ஓகே, வேறு ஏதாவது ஒன்று வைக்கலாம் நம்ம. இதுவுமே இந்த 4 வீல்ஸ் இது தாங்க, பவராக இருக்கிறது தான். அகைன் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஆச்சாச்சு. இப்போ எப்படி சுத்த வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்துச்சு. இதனால எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கான்னு எனக்கே தெரியல. சரி போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, ஃபைனலாக வந்து இதை வந்து எடுத்து போட்டு ஃபைனல் ஒன்றையே வந்து வச்சுக்கலாம். அதுவும் எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம. இது கொஞ்சம் சுத்துச்சு பார்த்தீங்களா. சரி ஓகே, அடுத்து ஒன்றை வந்து வைக்கலாம். இப்போ வந்து இந்த கடைசி வீல் இருக்குது, இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதனால் லைட்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் சுற்றிருச்சுன்னா போதும், நம்மளுக்கு எல்லாமே சுற்றிடுங்க. சரி ஓகே, இதை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இதையும் நம்ம வந்து பொறுத்து வச்சுக்கலாம். பொருத்தி வச்சுட்டேன். இது வந்து சூப்பராக சுற்றிச்சு, பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் பவராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சதுக்கு இது வந்து முன்னாடி இது வந்து பரவாயில்ல சுற்றுச்சு. ஆனால் வந்து அந்த சுற்றுற ஸ்பீடுக்கு வந்து இதுவே கீழே விழுந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வச்சுருந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு தெரியல. அங்கே கேமரா செட் பண்ணி வச்சுருந்தது தான். சரி ஓகே, பார்க்கலாம் ஏதாவது ஜென்ரேட் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நான் கடைசி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட். நானே வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அந்த பெரிய இது வந்து வரப்போ பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்ல, இதை வந்து சேர்த்தாப்பில் சுற்றுறதுக்கு அதுக்குரியது இல்லை. நம்ம சின்ன மோட்ரு வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக சுற்றிருக்கும். இது பெரிய மோட்டர்னால இதை வந்து சேர்த்தாப்பில் சுற்றுறதுக்குரிய அந்த இது பவர் வந்து இதுக்கு இல்லை. ஆனாலும் இந்த பட்டர்ஃப்ளை கடைசி வைக்காமல வந்து பார்த்திங்கன்னா சுத்த தான் செஞ்சிச்சு. அது சுத்தமோல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சின்னா திடீர்னு 1 வோல்ட் வந்து கிடச்சிதுங்க. டக்குன்னு 1 வோல்ட் போயிட்டு டப்புன்னு குறைஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாஞ்சி நின்றுச்சு. அதுக்கடுத்து இன்னொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்று சுத்தமோல வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு ஏறிட்டு இறங்கிருச்சு. சரி ஓகே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்த வைக்கிற போல எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.
இருக்குது. நம்ம கிராக்கரை சுற்ற வச்சு ஒரு இது வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து இன்றைக்கி வந்து பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இதை வந்து பண்ண முடியாதோன்னு நினச்சேன். அதுக்கடுத்து பட்டர்ஃப்ளை இதையும் சேர்த்து வச்சப்போ வந்து கரெக்டாக சுற்றிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.